Hi friends, இன்னைக்கு நம்ம நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா குயிக்கா செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு மெயினா ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறோம். ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டயத்துல டீயோட வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சீவல்ல வச்சு துருவி எடுத்துக்கிற போறோம். கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள சீவல்ல நல்லா துருவிட்டு இதுக்கு உருளைக்கிழங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா ட்ரையா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு இந்த மாதிரி பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல ஷேப்பில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இந்த கட்லெட்டுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை தரும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கடலை மாவு நல்லா கிறிஸ்பியாக தரும். அதே போல் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இப்போ இது எல்லாமே தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக ஹார்டாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது சின்ன சின்ன கட்லட் மாதிரி ரெடி பண்ணிக்கிற போகிறோம். நம்ம சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதிக அளவுக்கு ஆயில் தேவைப்படாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. குயிக்காக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உருளைக்கிழங்கோடு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.